Hi everyone, welcome to Zero Gravity. என்ன ஒரு தாராள மனசு, வெறும் 11 ரூபாய்க்கு 10 ஜிபி டேட்டாவை வாரி வழங்குறாரு நம்ம அம்பானி மாமா. இப்படிலாம் அவரை புகழ போறது கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய கேடின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு நாம ஜியோல 19 ரூபா 29 ரூபா மாதிரியான கம்மியான விலையில உள்ள வவுச்சர்ஸும் அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா மட்டும் அதோட வேலிடிட்டியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Zero Gravity, Science and Technology Edutainment. ஜியோ சமீபத்தில் 19 ரூபா மற்றும் 29 ரூபாக்கான டேட்டா வவுச்சர்ஸில் சில சேஞ்சஸை பண்ணியிருந்தாங்க. இப்போது 2025 உள்ள இந்த விலை கம்மியான டேட்டா வவுச்சர்ஸ் ஒவ்வொன்று என்னென்ன அப்படின்றதையும் அதில் கிடைக்கக்கூடிய டேட்டாஸையும் அதோட வேலிடிட்டியும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கம்மியான வவுச்சர்ஸ் 11 ரூபாய்க்கும் 19 ரூபாய் 29 ரூபாய் மற்றும் 49 ரூபாய்க்கான வவுச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 11 ருபீஸ் பிளான் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது 1 மணி நேரத்துக்கு வேலிடிட்டியோட 10 ஜிபி வரைக்கும் நம்மளால் இந்த பிளானில் யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இப்போ உள்ள யூசர்ஸ்க்கு கம்மியான டைமில் அதிகமான டேட்டாஸ் டவுன்லோட் பண்ண வேண்டிய சில தேவைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த 11 ருபீஸ்க்கான 10 ஜிபி பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் 1 ஹவர் வரைக்கும் தான் இது வேலிடிட்டி. அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல நல்ல இன்டர்நெட் சேவை இருந்தால் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பிளான் நீங்கள் யூஸ் பண்ணுறதால எந்த யூஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 19 ருபீஸ்க்கான வவுச்சர் பேக் பற்றி பார்க்கலாம். இந்த 19 ருபீஸ்க்கான வவுச்சர் பேக்கில் ஒரு நாள் வேலிடிட்டியில் 1.5 ஜிபி டேட்டா வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான பிளானாக இருக்குது. முன்னாடி நாங்கள் சொன்ன 11 ருபீஸ்க்கான பிளான் திட்டத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் எந்த ப்ரீபெய்ட் பிளானும் எடுத்துருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலாகவே இந்த திட்டம் மட்டுமே இருந்தாலே போதும். ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க 19 ருபீஸ் திட்டத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரீபெய்ட் பிளான் திட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளான் ஒர்க் ஆகும். இந்த 19 ருபீஸ் பிளானில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 டே வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. 1.5 ஜிபி வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பிளான் 29 ருபீஸ்க்கான வவுச்சர் பேக். இதில் 2 நாட்கள் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. 2 ஜிபி டேட்டாவை இது வழங்குது. இந்த திட்டம் 2 நாள் மட்டுமே செல்லுபடியாகவும் 2 நாளுக்கு பின்னர் மீதமுள்ள டேட்டா தாமாகவே காலாவதி ஆயிரும். சப்போஸ் 1.5 ஜிபி வந்துட்டு 2 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மீதியை வந்துட்டு ஒரு 500 MB இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அது எக்ஸ்பைரி ஆயிரும். இந்த வகையில் நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய பிளான் 49 ருபீஸ்க்கான வவுச்சர். இந்த வவுச்சரில் 25 ஜிபி டேட்டா வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதோட வேலிடிட்டி 1 டே. ஸோ ஒரு நாளில் இந்த பிளான் மூலமாக நம்ம 25 ஜிபி வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு அதிகப்படியான ஜிபி உள்ள ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த 49 ருபீஸ்க்கான வவுச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த 11 ருபீஸ்க்கான பிளானுக்கு நீங்கள் எந்த ப்ரீபெய்ட் பிளானுமே முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்க தேவையில்லை, நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 19 ருபீஸ் 29 ருபீஸ் அதுக்கப்புறம் 49 ருபீஸ்க்கான பிளான்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ப்ரீபெய்ட் திட்டமாக நீங்கள் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த திட்டங்கள் எல்லாமே ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிகாஸ் நம்ம அதிகப்படியான யூசர்ஸ்க்கு கம்மியான டைமில் அதிகமான டேட்டாஸ் தேவைப்படக்கூடிய சில சிச்சுவேஷன்ஸ் அமையும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே இந்த பிளான்ஸை யூஸ் பண்ணுறது வந்துட்டு பெட்டராக இருக்காது. சப்போஸ் உங்களுடைய டெய்லி 2 ஜிபிக்கான பேக் 1.5 ஜிபி டெய்லி டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த பிளான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.